சுக்லாம் பரதாம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் இத்தியாதி சர்வ விக்னோ சாந்தையே. ஒரு நண்பர் என்னிடத்தில் கேட்டிருந்தார், ஏன் நீங்கள் சுலோகம் சொல்கிறதில்ல அப்படின்னு. அதனால் இனி வரும் பதிவுகளில் ஏதேனும் ஒரு சுலோகத்தை சொல்லிவிடலாம் என்று எண்ணி இன்றைக்கு இந்த சுலோகத்துடன் தொடங்குகிறேன். சுலோகம் சொல்கிறது பெருசில்ல, கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுனால தான் அதை கொஞ்சம் நான் சுருக்கமாக முடிக்கணும். ஏன்னா லென்த்தாக இருந்தால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்லலை. இனி வரும் காலங்களில் நான் ஏதேனும் ஒரு சுலோகத்தை நிச்சயமாக சொல்ல இருக்கிறேன். அந்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு ரெண்டு தாரமும் சுகமாக இருக்குது. மனைவி மக்களோட செல்வ செழிப்போட நீடோடி வாழ்ந்துட்டுருக்கார். இதில் சூரியன் இல்லை சந்திரன் இல்லை அப்படின்னு கேட்டுடாதீங்க. இந்த பாடலில் சொல்லப்பட்ட கருத்து, இந்த கட்டத்தினுடைய அமைப்பு எல்லாமே சரியாக வருது. அதனால் இந்த சுகர்நாடி என்னும் ஜோதிடத்தில் இந்த பாடல் வரிய அந்த ஆசிரியர் கொடுத்துருக்கிறாரு. அதோடு மட்டுமல்லாது இந்த சூரியனை பற்றியும் சந்திரனை பற்றி அவர் இங்கே சொல்லலை. அதனால் நான் ஏதோ ஒரு கட்டத்தில் சூரியனையும் சந்திரனையும் போட்டால் அது நல்லா இருக்காது. ஆனால் அதனுடைய கருத்து இப்போ பாருங்கள், அவர் சொன்னதை அப்படியே இந்த கட்டம் போட்டு சொன்னதை அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது எனக்கு சரியாக தான் வருது. உங்களுக்கு முடிஞ்சால் எடுத்துக்கலாம், நான் யாரையும் வற்புறுத்தலை. அந்த வகையில் ஒரு 5 வரி பாடல் அவர் சொல்லியிருக்கார். சத்தமனார் சேய் வீட்டில் இருக்க அப்படிங்கிறது முதல் வரி. அதுக்கு பொருள் 7 குடை குரு செவ்வாய் வீட்டில் இருக்க புரிஞ்சுக்கணும். வேலுக்கு தனி ஏலோன் களத்திரக்காரனை சார்ந்து சித்தி பெற்று வாய்க்கில் உற. அதன் பொருள் 7க்கு 7ஆன புதன் சுக்கரனோடு சேர்ந்து சந்திரனுடைய வீட்டில் 2இல் இருக்க. நிதிக்கோன் காமி சேயோடு சேர்ந்த அந்தனர் திருட்டி வாழ. இதன் பொருள் என்ன அப்படின்னா, 9ஆம் அதிபதி செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்க குரு பார்க்க அப்படிங்கிறது அதனுடைய பொருள். 10வனார் பார்வை பெற்று 4-5 பனிமதியின் வீட்டிலுற பனித்தான் அல்ல அப்படிங்கிறார். இதன் பொருள் 4ஆம் அதிபதி புதனும் 5ஆம் அதிபதி சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் இருக்க குரு பார்க்க அப்படிங்கிறார். உத்தமியார் மனமிரண்டும் கிடைத்துப்பாளர் ஓங்கு செல்வத்தோடு நெடுநாள் உலகில் வாழ்வான் பாறை அப்படிங்கிறார். உத்தமையார் மனமிரண்டும் கிடைத்துப்பாளர் ஓங்கு செல்வத்தோடு நெடுநாள் உலகில் வாழ்வான் அப்படிங்கிறார். இதன் பொருள் 2 உத்தம பெண்களை திருமணம் செய்து ஓங்கிய செல்வத்தோடு நெடுநாள் சிறந்து வாழ்வார். சகல ஐஸ்வர்யத்தோடு, வண்டி வாகனத்தோடு, நிலபலத்தோடு, சொத்து சுகத்தோடு. மனைவி 2 பெண்களுக்குள்ள சண்டை வராமல் 2 மனைவியும் ஒத்துமையாக இருப்பாங்க, அவர் செல்வ செழிப்போடு வாழ்வாங்க அப்படின்னு தான் இந்த பாடலில் அவர் சொல்லியிருக்காரு. உங்கள் அனுபவத்துக்கு வந்தால் எடுத்துக்கலாம், என்னுடைய அனுபவத்துக்கு இது வருது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.